நம்ம ரெடி பண்ண ப்ரீமிக்ஸ் பவுடர்லேருந்து சட்னி செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சட்னி தேவையாக இருக்கோ அவ்வளோக்கு மட்டும் லிமிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி சூடாக இருக்கணும். இப்போ தண்ணி ஊற்றுனதில் கன்சிஸ்டன்சி எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம ப்ரீமிக்ஸ்ட் பீனட் சட்னி தான் செய்ய போகிறோம். அதாவது வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சட்னி ரெசிபி செஞ்சு வச்சுக்கும் போது வெளியில் போயிட்டு வரவங்களுக்காகட்டும், ட்ராவல் பண்ணுறவங்களுக்காகட்டும், அப்புறம் வயசானவங்களுக்காகட்டும் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பொட்டுக்கடலை நம்ம வறுத்துக்கலாம். தவா சூடானதும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். இது ரொம்ப பிளாக்காக வறுத்துக்கெல்லாம் விடக்கூடாது. பொட்டுக்கடலை ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து தான் நம்ம எடுத்துடணும். இது ஆறட்டும். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது ரோஸ்டட் வேர்க்கடலை தான் இருந்தாலும் இன்னொரு முறை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் எல்லாம் செய்து வச்சுக்கணும்னாக்கா நம்ம எமர்ஜென்சி எங்கேயும் வெளியில் போகிறோம்னா ஒரு தோசை சுட்டுட்டு கூட ஹாட் வாட்டரில் இந்த ப்ரீமிக்ஸ் சட்னி பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டு போகலாம். இல்லை ட்ராவலிங் போகும்போது கூட எடுத்துன்னு போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்மி குவான்டிட்டி போடுறவங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் கம்மி பண்ணிக்கணும். நான் எடுத்துருக்கிறது வந்து பொட்டுக்கடலை ஒரு 4 கிலோ விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். 300 கிராம் அளவு இருக்கும். வேர்க்கடலையும் 300 கிராம் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 300 கிராமு, வேர்க்கடலை 300 கிராம் எடுத்திருக்கிறேன். அப்புறம் பூண்டு தோலோடு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, இவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கிறோம் இன்க்ரீடியன்ஸு. நம்மளுக்கு பீனட் ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். ஆல்ரெடி இது ரோஸ்டடு தான் இருந்தாலும் இன்னொரு முறை நம்ம வறுத்துட்டு போடுறது நல்லது. இது ரெண்டுமே கூல் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு போட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற 300 கிராம் வேர்க்கடலை, 300 கிராம் பொட்டுக்கடலைக்கு இந்த குவான்டிட்டி போடுறேன். அப்புறம் மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய். நம்ம கம்மியான குவான்டிட்டி செய்கிறோம்னா பொட்டுக்கடலை வேர்க்கடலை வறுக்கும் போது இது எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம். நான் அதிகமாக செய்யறதுனால இந்த செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணுறேன். நம்ம போட்ட புளி, பூண்டு, மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த சூட்லேயே அது ஃப்ரை ஆகட்டும். மிளகாய் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கறி லீவ்ஸும் இப்போ ஃப்ரை ஆகுது அந்த சூட்லேயே. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிறகு கல் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல. நம்ம சட்னி செய்யும் போது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். உப்பு எதுக்கு நம்ம வறுத்துட்டு போடுறோம்னா அதில் தண்ணி விடாமல் இருக்கும். சட்னியில் கெட்டு போகாது சட்னி. உப்பு, புளி, பூண்டு, மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுந்துச்சு.
தூளானதும் மிக்சியில் போட்டு எடுத்துனரலாம். நம்ம பீனட் ஃப்ரை பண்ணதுலேருந்து இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். தோலோடு போட்டால் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. பட் நான் தோல் ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம இப்படி பண்ணாலே தோல் வந்துடும். எல்லாத்துக்கும் தோல் இப்படி எடுத்துக்கலாம். அந்த தோல் எல்லாம் ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு அப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். பாருங்கள், தோல் எல்லாம் செப்பரேட்டாக வந்துடுச்சு. இப்போ இது மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். இந்த வேர்க்கடலை, வறுத்து வச்ச கடலை இதெல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். வேர்க்கடலை கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து உடைச்சக்கடலை போட்டுக்கலாம். நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி போடும்போது நம்ம வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். ஆனால் நான் குவான்டிட்டி அதிகமாக போட்டிருக்கிறதுனால செப்பரேட்டாக நான் கிரைண்ட் பண்ணுறேன். கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை கிரைண்ட் பண்ணிட்டோம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே வேர்க்கடலை நம்ம கிரைண்ட் பண்ணி கொட்டினதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு, மிளகாய், புளி இதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் பாருங்கள், நான் பச்சையாக போட்டேன். அந்த சூட்டுலேயே அது நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்படி தான் ஆகணும். உப்பு, புளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதையும் கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நம்ம மிளகாய், புளி, பூண்டும் கிரைண்ட் பண்ணிட்டோம். இதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, பொட்டுக்கடலையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சட்னிக்கு பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அது ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றுறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நான் 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ். பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம். இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, மிளகாய் இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கலாம். கீழே எறியாமல் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் நம்ம இப்போ எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம கை விடாமல் இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வேர்க்கடலை வறுத்து அரைச்சதில் அதில் எண்ணெய் விடும். கைவிடாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஆயிலில். அப்புறமா மசாலா, ஆயில், நம்ம தாளிச்சது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம மிக்ஸ் பண்ணும் போது லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். உதிரியாக இருக்கணும். இது கொஞ்சம் நல்லா அழுத்தி நம்ம மிக்ஸ் பண்ண கொடுக்கணும். நல்லா கீழே இருக்கிறது மேலே இப்படி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா உதிரியாக வந்துடும். நம்மளுக்கு நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். கைவிடாமல் சிம்மரில் வச்சுட்டு ஸ்டவ் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம வந்து இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம உப்பும் போட்டிருக்கோம். இது கூட தேங்காய் போடலையா அப்படின்னு கேட்டால், இது வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதனால தேங்காய் விற்கப்படுறவங்க டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் திருவிட்டு அதை வறுத்துட்டு அப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரெடிமேட் டெசிகேட்டட் கோகோனட்டே கிடைக்குது, நீங்கள் அது கூட வாங்கி வறுத்து போட்டுக்கலாம். தேங்காய் போடணுன்னு சொல்கிறவங்க. பட் நம்ம இது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுனால தேங்காய் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரீமிக்ஸ் சட்னி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. மிளகாய் போட்டு தான் அரைச்சிருக்கோம். மிளகாய் இல்லாதவங்க மிளகாய் தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயில் தாளிக்கும் போது மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஆனால் காஞ்ச மிளகா போடும்போது அது செப்பரேட் டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்கிறதுனால. ப்ரீமிக்ஸ் சட்னி பவுடர் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது நல்லா கூல் ஆகட்டும். கூலானது ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ப்ரீமிக்ஸ் சட்னி பவுடரு நம்ம ஃப்ரை பண்ணது கூல் ஆகட்டும். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதிலே விடக்கூடாது, அந்த ஹீட்டுக்கு அது டேஸ்ட் மாறிடும். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை நம்ம கூலான ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். உப்பு காரம் மட்டும் நம்ம சட்னி செய்யும் போது நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சட்னி பவுடர் செய்யும் போதே உப்பு காரம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண ப்ரீமிக்ஸ் பவுடர்லேருந்து சட்னி செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சட்னி தேவையாக இருக்கோ அவ்வளோக்கு மட்டும் லிமிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம ப்ரீமிக்ஸில் போடும்போது ஸ்பூன் ட்ரையாக தான் இருக்கணும். ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி சூடாக இருக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியாக சட்னி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சால்ட் வந்து மசாலா ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணும்போதே சால்ட் போட்டிருக்கோம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றுனதில் கன்சிஸ்டன்சி எனக்கு இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் சட்னி, இல்லை திக்காக வேணும்னா தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கணும். நான் இன்றைக்கி இது இட்லியோடு தான் சர்வ் பண்ணுறேன். ப்ரீமிக்ஸ் சட்னி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரீமிக்ஸ் மசாலா பவுடரு நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு முடியாத போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு என் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.